கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை, உங்கள் அழுகையை எப்படி கர்த்தரே ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், எப்படி நம்முடைய அழுகையும் கண்ணீரும் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதை குறித்து இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நீங்கள் என்ன கவலையோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் 1000 கேள்விகளோடும் 1000 சந்தேகங்களோடும், நாளை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன நடக்கும், எங்கள் காரியங்களிலே எப்படி நாங்கள் வெற்றி சிறக்க போகிறோம், கடன்காரர்கள் வருவார்களே, அல்லது என்னிடம் வாடகை கேட்பவர்கள், அல்லது என் பிள்ளைக்கு எப்படி நான் பணம் அனுப்புவேன், இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள், என் மகளுக்கு என் மகனுக்கு விரோதமாக வந்த இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி ஜெயம் கொள்ள போகிறேன், இந்த சிக்கல்கள் சிரமங்களில் இருந்தெல்லாம் எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநியாயமாய் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை இழந்து போயிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இழப்புக்கு மேல் இழப்பு, தோல்விக்கு மேல் தோல்வி, அடிக்கு மேல் அடி, அவமானத்திற்கு மேல் அவமானத்தையே பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மட்டத்திலே நீங்கள் எதை இழந்து போனீர்களோ, எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை வெட்கப்பட்டு போனீர்களோ, இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள், உங்கள் அழுகை நிச்சயமாய் ஆனந்த களிப்பாய் மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ அவர்களை எல்லா இக்கட்டுகள் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாப்பார் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே எதை எப்படி இழந்தீர்களோ, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது பிடுங்கப்பட்டதோ, எது களவாடப்பட்டதோ, அவர்களுடைய நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஆஸ்தியும் அந்தஸ்தும், ஒருவேளை அவர்களுக்கு வரவேண்டிய வருமானமும் செல்வமும், வரவேண்டிய நல்ல வாழ்க்கைகள் தடுக்கப்பட்டு போறதோ, அல்லது பிள்ளைகள் வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் போனார்களோ, எல்லா அழுகையையும், எல்லாவற்றின் காரணமாய் வருகிற எல்லா சங்கடங்கள், வருத்தங்கள், கவலைகள், கண்ணீர், அழுகையை எல்லாம் என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வழி இருக்கிறது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து மாய்ற்றிக்காடு, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், வேதனைக்கு மேல் வேதனை, துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள், அவமானத்திற்கு மேல் அவமானமாய் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோமே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்து உருவ நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிச்சயமாய் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீருற்றாய், சந்தோஷமாய், சமாதானமாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, கலங்காதிருங்கள். இம்மானுவேலராய் உங்களோடு இருக்கிற நல்ல தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்த எல்லார் முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோமே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களிலே நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களுக்காக இறங்கி உங்களை ஆதரிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே மாற்றமே இல்லை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், எந்த சூழ்நிலையிலும் செய்வார். பயப்பட வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவேல் 2:21 தேசமே, தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஏன்னா பயப்படுகிற சூழ்நிலை, என்ன ஆகுமோ, என் மகளுடைய காரியம், என்னுடைய காரியம், என்னுடைய திருமண வாழ்க்கை, தாம்பந்திய வாழ்க்கை, அல்லது என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்வார். ஐயா, இத்தனை சிக்கல்கள் சிரமங்கள்ல எப்படியா மகிழ்ந்து களிகூற முடியும் என்று கேட்கிறீர்கள். நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, சுற்றிலும் எல்லா பக்கமும் நெருக்கம், வேதனை, துன்பம் எல்லாவற்றையும் இழந்து போனது போல் சாவதை தவிர வாழ்வதற்கு வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இந்த சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் எப்படி விடுபட போகிறேன் என்று கேட்டீர்களே, எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இத்தனை போராட்டங்கள் சூழ்ந்து வந்தது, நான் எப்படி இவைகளில் இருந்தெல்லாம் நானும் என் பிள்ளைகளும் விடுபட போகிறோம். கடனாளிகள் எல்லாம் எங்கள் கழுத்தை பிடித்து நெருக்குவது போல, நாங்கள் செத்து விடுவதே நல்லது என்பதை போல எங்களை மிரட்டுகிறார்களே. குடும்ப பிரச்சனை ஒருபுறம், மற்றவர்களால் வருகிற துன்பங்கள் ஒருபுறம், வறுமையும் கஷ்டமும் தோல்வியும் அவமானமும் வெட்கமும் ஒருபுறமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை, கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு பயப்படாமல் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்க, கர்த்தர் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். ஓ குளோரி! எத்தனை பாடுகளையா, எத்தனை துன்பங்களையா, எப்படி ஐயா மகிழ்ந்து களிகூற முடியும் என்று கேட்டீர்களே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விட்டு வந்த காரியங்களிலே உங்களுக்கு முன்னும் பின்னும் ஆசீர்வாதம் உண்டாகும். ஐயா, முன்மாரியும் பின்மாரியும் வருஷிக்க பண்ணுவார். நிச்சயமாய் நீங்கள் எந்த வகையிலும் நிச்சயமாய் தோற்று போவதில்லை, அழிந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ மைட்டி காட், உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். மைட்டி காட், கடனாளிகளாயிருந்த நீங்கள், கடனும் கலக்கமும் கண்ணீருமாயிருந்த நீங்கள், கடன் இனி வாங்காதிருப்பீர்கள். எப்படி கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் நிச்சயமாய் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கவர்களாக மாறிவிடுவீர்கள். சாபத்தின் சின்னமாய் இனி இருப்பதில்லை, ஆசீர்வாதத்தின் சாட்சியாய் மாறிவிடுவீர்கள். ஐயா, அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டீர்கள், ஆனந்த களிப்புடன் வாழத் தொடங்குவீர்கள் நிச்சயமாய். ஓ மைட்டி காட், வசனம் 26 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, ஓ மைட்டி காட், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, glory to the Lord, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தரே சொல்லுகிறார், என் ஜனங்கள் இந்த அதிகாலையிலும் இரவு வேளைகளிலும் நடுச்சாமங்களிலும் என் சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கிற என் பிள்ளைகள், என் ஜனங்கள் ஒருபோதும், அல்லேலூயா, ஒருபோதும், ஓ glory சொல்லுங்க எல்லாரும், ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பார்க்கவே அசிங்கமும் அருவருப்பானவர்களும் வந்து உங்களை பயமுறுத்தினார்களே, கேவலமானவர்கள் வந்து உங்களை கேவலமாக பேசினார்களே, பச்சை புழுக்களாய் வந்து உங்களை அருவருக்கும்படியாக, நீங்கள் அருவருக்கத்தக்கவர்களும் வந்து உங்களை அநியாயமாய் திட்டினார்களே, உங்களை பட்சித்தார்களே, இனி நீங்கள் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்கிறார். எத்தனை வைராக்கியமாய் கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், என் சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளின் நடுவிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Glory to the Lord. Thank you master. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அழுகையோடும் கண்ணீரோடும் கடந்து வந்த ஐயா, பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களோடு கடந்து வந்த என் அன்பு சகோதர சகோதரிகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேசமே, அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று
என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் அநியாயமாய் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை பலனை கர்த்தர் திரும்பி கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஐயா இவர்களை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் இவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி, எங்கே வெட்கப்பட்டு தோற்று தொலைந்து போனது போல், எங்கே எல்லாம் முடிந்து போனது போல் காணப்பட்டார்களோ அங்கே இவர்களை உயர்ந்த உன்னதமான சாட்சியாய் மாற்றுவீராக. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு ஏற்ற தக்க முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா இவர்களுக்கும் இவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்தில் வரவேண்டிய எல்லா நன்மைகளோடும் முன்னும் பின்னும் வரவேண்டிய எல்லா நன்மைகளோடும் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு சகோதர சகோதரிகளை 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை நல்ல செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறவர்கள் ஆமென் அதற்கு ஏற்ற பலனை அடையும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் பூரணமாய் வெளிப்படட்டும். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதுதான் நடக்க போகிறது. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறவர் என்றும், கர்த்தர் தானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்றும் நிரூபிப்பதற்காக உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இதை உற்றார் உறவினர்கள் உலகம் எல்லாம் காண உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார்.